RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன் வணக்கம். நான் புன்சியோங் பிரேம். இன்றைய தலைப்புச் செய்திகள். ஸ்லாங்கூரில் 6 மாவட்டங்களில் நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு. நோன்பு பெருநாள் SOP நெறிகள் அறிவிப்பு. போலீஸ் உள் விவகாரங்களில் SPRM தலையிடாது. ஸ்லாங்கூரில் ஹுலு லாங்காட், பெத்தாலிங், கொம்பா, கில்லான், கோலலாங்காட், செப்பாங் ஆகிய 6 மாவட்டங்களில் நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு விதிக்கப்படுகிறது. நாளை மறுநாள் தொடங்கி இம்மாதம் 17ஆம் தேதி வரை அந்த உத்தரவு செயல்பாட்டில் இருக்கும் என தற்காப்பு மூத்த அமைச்சர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் அறிவித்தார். நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு விதிக்கப்பட்ட 6 மாவட்டங்களில் அவசர காரணங்கள் இன்றி மாவட்டம் கடந்து பயணிக்க அனுமதி இல்லை. உத்தரவு விதிக்கப்பட்ட பகுதிகளில் மளிகை கடைகள், பல்சரக்கு கடைகள், அத்தியாவசிய பொருட்களை விற்கும் வர்த்தக மனைகள், மருந்தகங்கள், பெட்ரோல் நிலையங்கள் ஆகியவை காலை மணி 6 முதல் இரவு மணி 10 வரை மட்டுமே இயங்க அனுமதிக்கப்படுகிறது. எனினும் நெடுஞ்சாலைகளில் உள்ள பெட்ரோல் நிலையங்கள் 24 மணி நேரமும் செயல்பட அனுமதி உண்டு. அதோடு மருத்துவமனைகள், கிளினிக்குகள், மருத்துவ ஆய்வுக்கூடங்கள் ஆகியவை வழங்கப்போல் செயல்படும். இவ்வேளையில் தினசரி சந்தைகள், விவசாய சந்தைகள், பொது சந்தைகள், வார சந்தைகள் ஆகியவை காலை மணி 6 தொடங்கி மாலை மணி 2 வரை செயல்பட அனுமதிக்கப்படுகிறது. இதனிடையே நாடு தழுவிய நிலையில் நோன்பு பெருநாளின் போது விருந்து உபசரிப்பு நிகழ்ச்சிகளை நடத்த தடை விதிக்கப்படுகிறது. அது தவிர நோன்பு பெருநாளின் போது கல்லறைகளுக்கு செல்ல அனுமதி இல்லை. ஆயினும் நிபந்தனைக்குட்பட்ட மற்றும் மீட்சி நிலை நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு நடப்பில் உள்ள பகுதிகளில் நோன்பு பெருநாளின் போது 6 பேருக்கும் மேற்போகாதவர்கள் கல்லறைகளுக்கு செல்லலாம். நோன்பு பெருநாள் அன்று பள்ளிவாசல் மற்றும் சூராவ் தொழுகை இடங்களில் சுன்னத் தொழுகையை மேற்கொள்ள அனுமதிக்கப்படுகிறது. எனினும் PKPD உத்தரவு அமலில் உள்ள பகுதிகளில் அத்தொழுகையை நடத்தவும், PKP மற்றும் PKPD உத்தரவு விதிக்கப்பட்டிருக்கும் பகுதிகளில் நோன்பு பெருநாள் தொழுகைக்கு பின்னர் நடத்தப்படும் விருந்து உபசரிப்புக்கும் அனுமதி இல்லை. மேலும் PKP உத்தரவு விதிக்கப்பட்ட பகுதிகளில் நோன்பு பெருநாள் அன்று விருந்தினர் இல்லங்களுக்கு செல்ல தளர்வு வழங்கப்படுகிறது. ஒரு நேரத்தில் ஓர் இல்லத்தில் 15 பேருக்கு மேற்போகாதவர்கள் மட்டுமே கூடுவதற்கு அனுமதிக்கப்படுவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். நிபந்தனைக்குட்பட்ட மற்றும் மீட்சி நிலை நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு அமலில் உள்ள இடங்களில் விருந்தினர் இல்லங்களுக்கு செல்ல நிபந்தனையுடன் அனுமதி வழங்கப்படுகிறது. இவ்வேளையில் நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு விதிக்கப்பட்ட பகுதிகளில் ரமலான் சந்தைகளை மூடுவது ஸ்லாங்கூர் மாநில அரசாங்கத்தின் முடிவை பொறுத்தது என டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி கூறினார். பொது இடங்கள், வர்த்தக மனைகள், அலுவலகங்கள், வழிபாட்டு தலங்கள் என அனைத்து இடங்களிலும் மைசஜத்ரா செயலி பயன்பாட்டை கட்டாயமாக்க அரசாங்கம் முடிவு செய்திருப்பதாக டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி தெரிவித்தார். அதேபோன்று அனைத்து தளங்களும் கட்டாயம் மைசஜத்ரா செயலியுடன் பதிந்து கொண்டிருக்க வேண்டும். எனினும் இணைய சேவை கிடைக்காத உட்புற பகுதிகள், கிராமங்கள் ஆகியவற்றுக்கு அதிலிருந்து விலக்களிக்கப்படும். இதற்கிடையே மீட்சி நிலை நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவுக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் கிரீன் டிராவல் பபல் பயண திட்டம் வாயிலாக மாநிலம் கடப்பதற்கான அனுமதி மீட்டுக் கொள்ளப்படவிருக்கிறது. சுற்றுலா நோக்கத்துக்காக சுற்றுலா நிறுவனங்கள் பயன்படுத்தும் அந்த அனுமதி உடனடியாக மீட்டுக் கொள்ளப்படுவதாக டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி தெரிவித்தார். மற்றொரு நிலவரத்தில் SOP விதிகளை மீறியதற்காக நேற்று 301 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களுள் 293 பேருக்கு தண்டம் விதிக்கப்பட்டது. என்பர் தடுத்து வைக்கப்பட்டனர். நாட்டில் இன்று புதிதாக 3120 பேர் கோவிட்-19 தொற்றால் பாதிக்கப்பட்டனர். அத்தொற்றிலிருந்து 2334 பேர் குணமடைந்து வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டதாக சுகாதார தலைமை இயக்குநர் தான்ஸ்ரீ டாக்டர் நூரிஷாம் அப்துல்லா தெரிவித்தார்.
தொற்றுக்கு இலக்கானவர்களில் 3114 பேருக்கு உள்நாட்டில் தொற்று பீடித்துள்ள நிலையில் 6 வெளிநாட்டிலிருந்து தொற்றுடன் தாயகம் திரும்பியவர்கள் ஆவர். ஸ்லாங்கூரில் மிக அதிகமாக 675 பேருக்கு தொற்று கண்டுள்ளது. அதற்கடுத்த நிலையில் சரவாக்கில் 620 பேரும், கோலாலம்பூரில் 408 பேரும் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 31,516 பேர் இன்னமும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் 338 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் 181 பேருக்கு சுவாச கருவி பொருத்தப்பட்டுள்ளது. அந்த கொள்ளை நோயினால் இன்று 23 பேர் உயிரிழந்தனர். வரும் வெள்ளிக்கிழமை தொடங்கி கோவிட்-19 தொற்று பரவும் அபாயமுள்ள வர்த்தக தளங்களின் பட்டியல் வெளியிடப்படும். புதிய தொற்று பரவல்கள் உருவாகும் சாத்தியம் குறித்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் நோக்கில் அந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் வாயிலாக PKPD உத்தரவு அல்லது வர்த்தக மடைகளை மூடும் உத்தரவு போன்ற இறுதி நேர அதிரடி நடவடிக்கைகளை தவிர்க்க முடியும் என தேசிய கோவிட்-19 நோய் எதிர்ப்பு திட்ட ஒருங்கிணைப்பு அமைச்சர் கைரி ஜமாலுடன் தெரிவித்தார். இன்னும் மைசஜாத்ரா செயலியில் பதிவு பெறாத வர்த்தக மடைகள் கண்காணிப்பு நடவடிக்கை ஆய்வுகளை மேற்கொள்ள ஏதுவாக உடனடியாக அவ்வாறு செய்ய பணிக்கப்படுகின்றன என்றார் அவர். போலீஸ் படை ஆணையம் மற்றும் அரசு மலேசிய போலீஸ் படை சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் SPRM ஊழல் தடுப்பு ஆணையம் தலையிடாது. அவ்விரு தரப்புகளுக்கும் இடையில் எழும் அனைத்து சிக்கல்களையும் தகுந்த முறையில் தீர்த்துக் கொள்ளும் ஆற்றலை அவை கொண்டிருப்பதாக SPRM தலைமை ஆணையர் டத்து ஸ்ரீ அசாம் பாக்கி தெரிவித்தார். Itu saya rasa masalah dalaman polis ya. Jadi biar polis selesaikanlah. Itu masalah mana pihak tu saya tak nak komen lah. அரச மலேசிய போலீஸ் நிர்வாகத்தில் போலீஸ் படை ஆணையம் தலையிடக்கூடாது என தேசிய போலீஸ் படையின் முன்னாள் தலைவர் தான் ஸ்ரீ அப்துல் ஹமீத் பாடோர் இதற்கு முன் கருத்துரைத்தார். அதன் தொடர்பில் டத்து ஸ்ரீ அசாம் பாக்கியிடம் செய்தியாளர்கள் வினவிய போது அவர் இவ்வாறு பதிலளித்தார். ஊழல் அம்சங்கள் தென்படாதவரை கட்சி தாவல் நடவடிக்கை சட்டத்திற்கு முரணானது அல்ல என்பதை டத்து ஸ்ரீ அடாம்பாக்கி இவ்வேளையில் தெளிவுபடுத்தினார். அந்நடவடிக்கையை தவறு என வகைப்படுத்துவதற்கும் நாட்டில் கட்சி தாவல் தடுப்பு சட்டம் போன்ற சிறப்பு விதிகள் இல்லை என்றார் அவர். Siapa-siapa pun tuan-tuan dan puan semua kalau nak lompat parti boleh lompat, itu hak kebebasan masing-masing. Tidak ada lagi undang-undang yang melarang mana-mana pihak untuk pergi kepada parti mana parti lain. So anti-hopping law ni tidak ada wujud lagi. Jadi sebab itu saya tidak ada nak komen sangat kerana ini bukan merupakan satu kesalahan. நாட்டில் அதிகரிப்பதாக கூறப்படும் கட்சி தாவல் கலாச்சாரம் தொடர்பில் விசாரணையை முடுக்கிவிடுமாறு முன்னாள் போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ அப்துல் ஹமீத் பாடோர் SPRM-ஐ கேட்டுக் கொண்டிருந்தார். அதற்கு பதிலளித்த டத்து ஸ்ரீ அடாம்பாக்கி இவ்விவரங்களை வெளியிட்டார். கோலாலம்பூரில் JKKN தேசிய கலாச்சார கலைத்துறைக்கும் SPRM-க்கும் இடையில் வியூக ஒத்துழைப்பை ஏற்படுத்திக் கொள்ளும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். பிரசாரண நிறுவனம் மீதான விசாரணை நிறைவடைந்துவிட்ட நிலையில் தொடர் நடவடிக்கைக்காக அதன் அறிக்கை தேசிய சட்டத்துறை தலைவரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தமது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி பிரசாரண நிறுவனத்தில் குறிப்பிடத்தக்க சில மாற்றங்களை செய்ய முயன்றதாக அந்நிறுவனத்தின் தலைவர் டத்து ஸ்ரீ தஜியுடின் அப்துல் ரஹ்மான் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அவ்விவகாரம் குறித்த விசாரணை முழுமையடைந்து விட்டதாகவும் தற்பொழுது சட்டத்துறை தலைவரின் முடிவுக்காக காத்திருப்பதாகவும் ஊழல் தடுப்பு ஆணைய தலைவர் டத்து ஸ்ரீ அசாம் பாக்கி கூறினார். அதிகாரத்தை தவறாக பயன்படுத்திய குற்றத்தின் கீழ் 2 வாரங்களுக்கு முன்னதாகவே இவ்வழக்கு தொடர்பான விசாரணை முழுமையாக மேற்கொள்ளப்பட்டுவிட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரிடம் இருந்தும் தகவல்கள் திரட்டப்பட்டு விட்டதாக டத்து ஸ்ரீ அசாம் பாக்கி கூறினார். இதனிடையே சட்டத்திற்கு புறம்பாக அரசாங்க குத்தகை திட்டங்களை பெறும் தரப்புகளையும் கடத்தல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் தரப்புகளையும் கண்டறிய ஊழல் தடுப்பு ஆணையம் நிதி அமைச்சுடன் இணைந்து ஆக்ககர முயற்சிகளை மேற்கொள்ளும். குத்தகை திட்டங்களை பெறுவதில் குறிப்பிட்ட சில தரப்புகளின் ஆக்கிரமிப்பு இல்லாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக ஒவ்வொரு அரசாங்க துறையிலும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் வலுப்படுத்தப்படும். அது மட்டுமின்றி ஒவ்வொரு குத்தகை திட்டங்களும் முறையாக கிடைக்கப் பெறுவதும் உறுதி செய்யப்படும். சட்டவிரோத
முறையில் பெறப்பட்ட குத்தகை திட்டங்கள் தொடர்பில் இதுவரை எந்தவொரு கைது நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என டத்தோஸ்ரீ ஆசாம் பாக்கி கூறினார். இரண்டாம் கட்ட பிபிஆர் பரிவுமிக்க மக்கள் உதவித்தொகை மே 7ஆம் தேதி தொடங்கி வழங்கப்படும். 36 லட்சம் குடும்பங்கள், 10 லட்சம் மூத்த குடிமக்கள், 38 லட்சம் திருமணம் புரியாதோர் என 84 லட்சம் பேர் இத்தொகையை பெறவிருக்கின்றனர். இதற்கு முன்பை காட்டிலும் இம்முறை பிபிஆர் பரிவுமிக்க மக்கள் உதவித்தொகைக்கான மொத்த ஒதுக்கீடு 275 கோடி ரிங்கேட்டாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சர் தங்கு டத்தோஸ்ரீ ஜாஃப்ரோல் தங்கு அப்துல் அசீஸ் தெரிவித்தார். இதற்கு முன் 300 ரிங்கேட், 150 ரிங்கேட் தொகையை பெற்ற குடும்பங்கள், திருமணம் புரியாத தனிநபர்கள் இம்முறை 150 ரிங்கேட்டுக்கும் 600 ரிங்கேட்டுக்கும் இடைப்பட்ட தொகையை பெறுவர். பிபிஆர் உதவித்தொகைக்கு விண்ணப்பித்தவர்கள் மே 7ஆம் தேதி தொடங்கி திரையில் காணும் அகப்பக்கம் வழி தங்களது விவரங்களை சரிபார்த்துக் கொள்ளலாம். பிபிஆர் உதவித்தொகைக்கு இம்முறையும் தகுதி பெறாதவர்கள் ஜூன் 15 முதல் 30 வரை முறையீடு செய்யலாம். கிளாந்தான் மெல்லோ சட்டமன்ற இடைத்தேர்தல் ஒத்திவைக்கப்படுகிறது. அத்தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் மாட் யூஸ்னான் யூசுப் கடந்த மாதம் காலமானதை அடுத்து அங்கு 60 நாட்களுக்குள் இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும். எனினும் அவசரகால பிரகடனத்துக்கு இணங்க அந்த இடைத்தேர்தல் ஒத்திவைக்கப்படுவதாக தேர்தல் ஆணைய செயலாளர் டத்தோ இக்மால் ரூடின் இஷாக் அறிவித்தார். இவ்வாண்டு ஜனவரி 11ஆம் தேதி பேரரசர் அவசரகால பிரகடனத்தை அறிவித்தார். அவசரகால பிரகடனத்தின் 13வது விதியின் கீழ் மாநில சட்டமன்ற தேர்தலை நடத்த அனுமதி இல்லை. அதற்கு ஏற்ப மலோர் சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் ஒத்திவைக்கப்படுவதாக தேர்தல் ஆணையம் விளக்கியது. மல்லோர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரின் மறைவு குறித்து நேற்று கிளாந்தான் சட்டமன்ற தலைவர் டத்தோ அப்துல்லா யாக்கூப்பிடம் இருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பெற்றதாக டத்தோ இக்மால் ரூடின் இஷா கூறினார். கடந்த மாத இறுதியில் மாரடைப்பு காரணமாக மல்லோர் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் மாட் யூஸ்னான் யூசுப் தமது வீட்டில் காலமானார். பிசியோதெரபி முடநீக்கியல் பயிற்சி குறித்து பலருக்கும் பலவிதமான கருத்துக்கள் உள்ளன. உடற்பேறு குறைந்தவர்களுக்கு, முதியவர்களுக்கு, விபத்தால் உடல் உறுப்பு செயல் இழந்தவர்களுக்கு மட்டுமே முடநீக்கியல் பயிற்சி தேவைப்படுவதாக சிலர் கருதுகின்றனர். ஆனால் ஒவ்வொருவரின் உடல் செயற்பாடுகள் முறையாக இயங்குவதை உறுதி செய்வதே இந்த பயிற்சியாகும். சுவாச பிரச்சனை, தசைநார், எலும்பு முறிவு, முதுகு வலி, சுளுக்கு போன்ற அனைத்திற்கும் இந்த பயிற்சி துணை நிற்கிறது. பண்ணுற மூவ்மெண்ட்ஸ்க்கு தவிர்த்து எக்ஸ்ட்ராவாக புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணால் அந்த டைமில் தான் இன்ஜுரி ஆகிற ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. இல்லை நான் தினத்தோட பேட்மிண்டன் விளையாடுறேன், அதில் ஏற்கனவே நார்மலாக வரும். ஸோ எனக்கு டிஃப்ரென்ஸ் எப்படி தெரியணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மக்களால் ஏந்திரிக்கும் போது கையை தூக்கவே முடியாமல், நவுத்த முடியாமல் வீங்கி இருக்கே, அப்போனா டெஃபினெட்லி உங்களுக்கு டிஷ்யூ இன்ஜுரி ஏதாவது ஆகிருக்கும். ஸோ வலி கொஞ்சம் ஆரம்பித்த கையோடையே ஃபர்ஸ்ட் ஆஃப்கோர்ஸ் டாக்டர்ஸ் கிட்ட போய் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் தொடர்ந்து ஃபிசியோதெரபி செய்ய ஆரம்பிக்கணும். முடநீக்கியல் பயிற்சியாளர்களின் ஆலோசனைக்கு ஏற்ப கொடுக்கப்படும் பயிற்சிகளை முறையாக செய்து வந்தால் மட்டுமே அதற்கான பலனை நாம் அடைய முடியும். ஒன்று ஆரம்பித்து ஒன்றா கொண்டு வரதுக்கு பல மாதங்கள் டெஃபினெட்லி எடுக்கும். இல்லை இது ஒரு 3 வாரத்துக்கு செஞ்சு தொடர்ந்து செஞ்சுவாங்க, அப்புறம் 3 வாரத்துக்கு பிறகு நாங்கள் வேறையாக மாற்றுவோம். எல்லாருக்கும் ஒரு 6 மாதத்துக்கு கரெக்டாக அதை செஞ்சுவாங்க, 3 மாதத்துக்கு கரெக்டாக செஞ்சுவாங்க, செஞ்சுட்டு வாங்க. அந்த மாற்றத்தை ரொம்ப பெருசாக தெரியும். நிறைய பேர் இல்லை என்னால் பண்ண முடியாது, இல்லைன்னா ஆரம்பத்தில் பாசிட்டிவாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு வரும்போது இல்லை இதுக்கு மேலே என்னால் முடியல. நிறைய பேர் வந்திருக்காங்க அந்த மாதிரி. அங்கே தான் நம்ம ரொம்ப ஸ்டெப் இன் பண்ணி நாங்கள் ரொம்ப அட்வைஸ் பண்ண, அவங்கள ரொம்ப மோட்டிவேஷன் தான், அவங்களோட லென்த் ஆஃப் மோட்டிவேஷன் தான் அவங்களுக்கு சப்போர்ட். பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே முடநீக்கியல் பயிற்சி என்பதல்ல, ஆரோக்கியமான அனைவரும் தங்கள் உடல் நலத்தை தொடர்ந்து பேண இந்த பயிற்சியை மேற்கொள்ளலாம். Mestilah ada. Sentuhan ibu menyempurnakan kami semua. Selamat Hari Raya.
இந்தியாவில் இருக்கும் ஆஸ்திரேலியர்கள் தாயகம் வருவது குற்றம் என அறிவித்திருக்கும் முடிவை தற்காத்து பேசியிருக்கின்றார் அந்நாட்டு பிரதமர் ஸ்காட் மோரிசன். அத்தடையை மீறி ஆஸ்திரேலியா திரும்புவோருக்கு அதிகபட்சம் 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 66,000 ஆஸ்திரேலிய டாலர் அபராதமும் விதிக்கப்படும் என ஆஸ்திரேலியா கடந்த வாரம் அறிவித்திருந்தது. இந்தியாவிலிருந்து ஆஸ்திரேலியா திரும்ப திட்டமிட்டிருந்தோர் மே 15 வரை தாயகம் திரும்ப தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய வரலாற்றில் அந்நாட்டு அரசாங்கம் அதன் குடிமக்களுக்கு இத்தகைய தடையை விதித்திருப்பது இதுவே முதன்முறை. இந்திய பிரீமியர் லீக்கில் விளையாட்டு வர்ணனையாளராக பணியாற்றி வரும் ஆஸ்திரேலிய முன்னாள் கிரிக்கெட் ஆட்டக்காரருமான மைக்கேல் ஸ்லேட்டர் பயண தடையை விதித்திருக்கும் ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் முடிவுக்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார். இப்புதிய தடையால் மாலத்தீவில் 2 வாரங்களுக்கு தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கும் தம்மால் உடனடியாக ஆஸ்திரேலியா திரும்ப முடியாது. ஆஸ்திரேலியர்கள் மீது உண்மையிலேயே அக்கறை கொண்டிருந்தால் தாயகம் திரும்ப ஆஸ்திரேலிய அரசாங்கம் நிச்சயம் அனுமதித்திருக்கும் என ஸ்லேட்டர் சாடினார். மெக்சிகோ தலைநகரில் மெட்ரோ ரயில் தண்டவாள பாதை இடிந்து விழுந்ததில் குறைந்தது 23 பயணிகள் உயிரிழந்தனர். ஏறக்குறைய 70 பேர் காயமுற்றனர். அப்பகுதியை நோக்கி வந்து கொண்டிருந்த ரயில் ஒன்று உடைந்த அந்த மேல்தள தண்டவாளத்தில் இருந்து விழுந்து நொறுங்கியது. ஆலிவாஸ் நிலைய தண்டவாளத்துக்கு கீழுள்ள சாலையில் அந்த மெட்ரோ ரயில் விழுந்து கிடப்பது அங்கிருந்த பாதுகாப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. பயண பெட்டிகளில் சிக்கிக் கொண்டவர்களை மீட்க அவசர நடவடிக்கை பணியாளர்கள் போராடி வருகின்றனர். ஆனால் இடிபாடுகள் மிகவும் ஆபத்தான நிலையில் இருப்பதாக அஞ்சப்பட்டதால் மீட்பு நடவடிக்கைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. Mestilah ada. Sentuhan ibu menyempurnakan kami semua. Selamat Hari Raya. இரண்டு மருந்தளவு தடுப்பூசியை முழுமைப்படுத்திக் கொண்ட தேசிய கராத்தே வீரர்கள் புதிய உற்சாகத்துடன் காணப்படுகின்றனர். அந்த தடுப்பூசியை பெற்றுக் கொண்டதைத் தொடர்ந்து அவர்கள் இனி வெளிநாடுகளில் சுணக்கமின்றி பயிற்சியை மேற்கொள்ளலாம். டோக்கியோ 2020 ஒலிம்பிக் போட்டியில் நாட்டிற்கு முதலாவது தங்கத்தை பெற்றுத்தரும் வேட்கையில் இருக்கும் கராத்தே வீரர்கள் கஜகஸ்தானில் 1 மாத காலம் பயிற்சியை மேற்கொள்ளவிருக்கின்றனர். அந்த பயிற்சி தமது சகாக்களுக்கு ஆக்கப்பூர்வ பலனை அளிக்கும் என தேசிய குமித்தே வீரர் ஆர் ஷர்மேந்திரன் நம்பிக்கை தெரிவித்தார். ஆமாம், கஜகஸ்தான் ஆப்வியஸ்லி ஏன்னா கொஞ்சம் சேஃபாக ஃபீல் பண்ணோம். ஏன்னா வேக்சின் எடுத்துட்டோம், இல்லைனா இவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்ணது வேக்சின் எடுக்கலாம், அங்கே போய் திடீர்னு நம்மளுக்கு பட்டுருச்சுன்னா அப்புறம் திருப்பி அது 7 நாள் இல்லை 14 நாள் குவாரண்டைன் பண்ணணும். ஸோ திருப்பி நம்மளை ஃபிட்னஸ் லெவல்லாம் இறங்கிரும், திருப்பி கெச்சாப் பண்ணோம். அது பெரிய வேலை. இப்போ வேக்சின் இருந்தனால I'm not saying like 100% நம்ம சேஃப்னு, ஆனால் கொஞ்சம் பாசிட்டிவான மைண்ட் செட்டில் இருப்போம். பிரான்சில் ஜூலை 11ஆம் தேதி தொடங்கி 13ஆம் தேதி வரையில் டோக்கியோ ஒலிம்பிக்கிற்கான தகுதிச் சுற்று போட்டி நடத்தப்பட உள்ளது. குறளும் விளக்கமும். குறள் 581. ஒற்றும் உரை சான்ற நூலும் இவை இரண்டும் தெற்றன்க மன்னவன் கண். நேர்மையும் திறனும் வாய்ந்த ஒற்றரும் நீதியுரைக்கும் அறநூலும் ஓர் அரசின் கண்களாகும் என்பது வள்ளுவன் வாக்கு. அன்பர்களே, சவாலான இந்த காலகட்டத்தில் மக்களிடையே குழப்பத்தை உண்டாக்கும் பொய் செய்திகளை புறக்கணிப்போம், அவற்றின் பரவலை தடுப்போம். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.